கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்மைட்டி அல்லாவுடைய அருள் உண்டாவதாக. இப்போ இன்னைக்கு பிடிக்க போகிற நோன்பு 11 நோன்பு முடிஞ்சு போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த 11 நோன்பு ரொம்ப லேசாக முடிஞ்சு, இன்னும் ஒரு களைப்பு தெரில, ஒரு பிரச்சனை இல்லாமல் அழகாக முடிஞ்சு. இது அல்லாவுக்கும் நாம் சுக்குர் சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி 12வது நோன்பு பிடிக்க போகிறது. இன்றைக்கி 12வது நோன்பு. அப்போ 12வது நோன்பு பிடிக்கும் போது இன்றைக்கி நோன்பு 12. அப்போ 12வது துவா, 12வது நாளைக்குள்ளே ஒரு துவா பார்ப்போம். இந்த துவாவும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனுடைய கண்டென்ட்ஸ் தான் நம்ம புரியணும். அதனுடைய சத்து, அதனுடைய உயிர் ஓட்டம், இதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ தான் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம ஈமானை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்கலான்னு பாருங்கள். ஈமான் பலகீனமாக இருக்கக்கூடாது. அப்போ உன் ஈமான் பலகீனமாக இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் விட்டமினை கொடுக்குறான். விட்டமினாக கொடுத்து ஈமானை பலப்படுத்துகிறான். நம்ம அதை நம்புகிறோம், இதை நம்புகிறோம், ஆதாரம் இல்லாமல் நம்புகிறோம். ஆதாரத்தோடு நம்புறக்கூடிய ஒரு இதான் இறைவனுடைய சொல்லு. இப்போ இந்த குரான் இதில் 3வது அத்தியாயம் ஆல இம்ரான், உங்களுக்கு தெரிஞ்சதான். அந்த 3வது அத்தியாயத்தில் 8வது வசனம், 3வது அத்தியாயத்தில் 8வது வசனம் ஆல இம்ரானில். அது நல்லா உங்களுக்கு தெரிஞ்சது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது முக்கியமான துவா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா லா துஸு குலூபனா பஹ்த இது ஹதைத்தனா வ ஹப்லனா மில்லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். ரப்பனா லா துஸு குலூபனா பஹ்த இது ஹதைத்தனா வ ஹப்லனா மில்லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். திருப்பி சொல்ல பாருங்க. ரப்பனா லா துஸு குலூபனா பஹ்த இது ஹதைத்தனா வ ஹப்லனா மில்லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். இதை மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு இரவும் இந்த நோம்பு நாளில் கொடுங்க. ஏன்னா இந்த நோம்பு நாள் சிறப்புக்குரிய மாதம். எப்படி சிறப்புக்குரிய மாதம்? இந்த மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அதனால தான் இந்த மாதம் சிறப்புக்குரிய மாதம். இப்போ நம்ம சப்ஜெக்டு, இதை கண்டென்ட் என்னன்னாக்கா, இன்னக்க அன்தல் வஹாப். இதுதான் மெயின். இன்னக்க அன்தல் வஹாப். நிச்சயமாக நீ தான் கொடையாளிலாம் பெரிய கொடையாளினா கிஃப்ட் கொடுத்தவன். இப்போ நம்ம ஒரு ஆளுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம். அந்த கிஃப்ட்டு இப்போ என்னுடைய தாப்பனார் எனக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. என்னுடைய தாயார் கிஃப்ட் கொடுப்பாங்க. தாப்பனார் இந்த வீட்டை வச்சுக்கப்பாம்பார். இந்த அம்மா என்னுடைய தாயார் இந்த இடத்த வச்சுக்கோப்பாங்க. என் தாப்பன் கல்வியை கொடுத்துருப்பாரு. அப்போ கல்வியும் ஒரு கிஃப்ட்டு தான். கிஃப்ட்லேயே மிகச்சிறந்த கிஃப்ட்டு கல்வி தான். அதே சமயத்தில் வீடு, வாகனம் எல்லாம் யார் கொடுத்தது? நம்முடைய தாய் தகப்பன். என்னுடைய தாய் தகப்பன் மட்டும் இல்லாமல் அவங்க பாட்டை அவங்களுக்கு கொடுத்து அப்படி டிரான்ஸ்ஃபரும் ஆகும். இப்போ வசியத்து மூலியமாக வரும், செட்டில்மெண்ட்டு மூலியமாக வரும். அப்போ நம்மளோட சொத்து என்ன சொத்துனா, நம்மளோட வீடு, வாகனம், பெர்மனெண்ட்டாக உள்ள எல்லா சொத்தும் ப்ளஸ்ஸு ஞானம், அறிவு. இந்த அறிவையும் நம்ம பெற்றோர்கள் தான் கொடுத்தாங்க. இப்போ எல்லாம் இதை கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? கொடையாளி. யார் கொடையாளி? என்னுடைய தாய் தந்தை எனக்கு கொடையாளி, உங்களுடைய தாய் தந்தை உங்களுக்கு கொடையாளி. அப்போ இந்த கொடை கொடுத்தவங்கள கொடையாளிங்கிறோம். என்ன கொடுத்தாங்கங்கிறது அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப கொடுக்குறது. நடுத்தரவாதி நடுத்தரமாக கொடுப்பாங்க, கொஞ்சம் உள்ளவங்க அதுக்கு மாதிரி கொடுப்பாங்க, வசதி உள்ளவங்க வசதி இல்லாமல் கொடுப்பாங்க. அப்போ அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பிள்ளையை வளர்த்து அதுக்குள்ள தேவையான பொருள்களை கொடுப்பதெல்லாம் கொடை. அப்போ அந்த தேவையான பொருளை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துங்க. ரைட்டா? இப்போ என்ன சொன்னால, ரப்பனா லா துஸு குலூபனா பஹ்த இது ஹதைத்தனா வ ஹப்லனா மில்லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். ரப்பனா லா துஸு குலூபனா, என்னுடைய இரட்சகனே, எங்களுடைய இரட்சகனே, என்னுடைய இதயத்தை மாற்றி விடாதே, என்னுடைய இதயத்தை அப்படி பிசைக்கிறாத. நீ எனக்கு ஈமான் கொடுத்த பிறகு, ரப்பனா லா துஸு குலூபனா பஹ்த இது ஹதைத்தனா, எனக்கு ஹிதாயத்து கொடுத்த பிறகு, நேர்வழி காட்டிய பிறகு, உன்னுடைய நம்பிக்கை எனக்கு கொடுத்த பிறகு, அந்த நம்பிக்கையிலிருந்து என்னை வெளியாக்கி விடாத, அந்த நம்பிக்கையிலிருந்து என்னை பசகடித்து விடாத, அந்த நம்பிக்கையில் அவநம்பிக்கை ஆக்கி விடாத என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ரப்பனா லா துஸு குலூபனா, என் இதயத்தை மாற்றி விடாத. ரப்பனா லா துஸு குலூபனா பஹ்த ஹிதைத்தனா, கொடுத்த பிறகு ஹிதாயத்தை கொடுத்த பிறகு அந்த ஹிதாயத்திலேருந்து என்னை நவுத்திடாதே, பசிக்கிறாதே. நீ கொடுத்த அந்த ஒரு பரக்கத்து ஈமான்லேருந்து என்னை அப்புறப்படுத்தி விடாத. நீ ஹல்பை 2 விரல் செசுலா சொல்கிறான், அப்படி பரட்டிடுவான் எல்லாங்கிறாங்க. அப்போ பற்றிக்கிட்டதல்ல அப்படின்னு நம்மளை கெஞ்ச சொல்கிறான், நம்மளை கேட்க சொல்கிறான். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை.
இப்போ அந்த அல்லாவுடைய வார்த்தையை அல்லாட்டே கேட்க சொல்கிறான், கேளு அப்படிங்கிறான். அப்போ கேளுங்கும் போது இந்த மாதிரி கேட்க கேட்க நமக்கு ஒரு வலு வரும். அப்போ எல்லாத்தையும் மாற்றக்கூடிய இறைவா எங்களை மாற்றிடாத, எங்கள் இதயத்தை மாற்றிடாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், நீ தான் இன்னக்கு அந்தல் வஹாப், கொடையாளிலாம் பெரிய கொடையாளி. நான் இப்போ கொடையாளியை கம்பேர் பண்ணுறேன், என்னுடைய தாய் தந்தையரையும் ஒன்றையும் கம்பேர் பண்ணுறேன். என் தாய் தந்தையெல்லாம் எனக்கு அளவிட முடியாத சொத்து பவுன் எல்லாத்தையும் கொடுத்தாங்க, கல்வியை கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் நீ கொடுத்துருக்க பாரு எனக்கு ஆரோக்கியம், அது பெரிய சொத்து. ஆரோக்கியம் யார் கொடுத்தது? நீ கொடுத்தது இந்த சொத்து. இந்த ஆரோக்கியம் நீ கொடுத்த சொத்து. அப்போ உலகத்தில் என்னுடைய தாய் தந்தையர்கள் வந்து எனக்கு கொடுத்த சொத்து, இந்த உலகத்தில் நீ கொடுத்த சொத்து. எந்த சொத்து? கண், காது, மூக்கு, உடம்பு எல்லாம், அந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எல்லாமே நீ கொடுத்த சொத்து. அப்போ என்னுடைய தாய் தந்தையர்கள் மூலியமாக தான் என்னை வர வச்சேன். இருப்பினும் நீ சொல்கிற இன்னக்கு அந்தல் வஹாப், என் தந்தையரும் தாயெல்லாம் கொடுத்த சொத்து ப்ளஸ் நீ கொடுத்த சொத்து, இந்த கண், அறிவு, காது, மூக்கு, நாக்கு எல்லாமே நீ கொடுத்த சொத்து. அப்போ இந்த உலகத்தில் 2 பேரும் கொடுத்த சொத்து. இதை மாற்றிடாத. எப்படி மாற்றிடாத? இன்னக்கு அந்தல் வஹாப், இவங்க கொடுத்தாங்க பாரு. வஹாப்னா கொடையாளி. என் தாத்தா, என் பாட்டன், என் பூட்டன், என் தகப்பன், என் தாய், என் அண்ணன் எல்லாரும் எனக்கு சொத்து கொடுத்தாங்க, கல்வியை கொடுத்தாங்க. எத்தியமான பிள்ளைகளும் எடுத்து வளர்த்தவங்க கல்வியை கொடுப்பாங்க, எத்தியமான பிள்ளைக்கு சொத்தை கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தவங்களாம் கொடையாளி. இந்த கொடையாளிக்கெல்லாம் கொடையாளியாக அல்ல, நீ தான் பெருங்கொடையாளி. அப்போ என்ன பெருங்கொடையாளி? நீ என்னத்தை கொடுத்தனா? ஃபுல் பாடியை கொடுத்த, உயிரை கொடுத்த, இந்த மூச்சை கொடுத்த, எல்லாம் இந்த மூச்சு காற்றே உன்னுடைய மூச்சு காற்றுன்னு சொல்கிற. அப்போ இவை அனைத்தையும் கொடுக்கும்போது இதையும் கம்பேர் பண்ணும் போது இந்த உலகத்தில் இந்த செல்வத்தோட இந்த செல்வம் மிக சிறந்தது சொல்லிட்டு இன்னக்கு அந்தல் வஹாப் திருப்பி அடிக்கிறான்ல. இன்னக்க நிச்சயமாக அந்தல் வஹாப், நீ கொடையாளிலாம் பெரிய கொடையாளி அப்படிங்கிறது எங்கே மட்டும் சொல்ல முடியாது, மறுமையிலும் தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டு. அதுக்கு பிறகு நமக்கு அல்லாஹ் சொர்க்கம் கொடுக்குறான் பாருங்க. அந்த சொர்க்கத்துக்கு போன பிறகு சொல்லுவான், இன்னக்கு அந்தல் வஹாப், இறைவா என் தாய் தப்பெல்லாம் கொடுத்தாங்க பாரு சொத்து, என் தாய் தப்பெல்லாம் கொடுத்தாங்கன்னா அறிவு, ஒன்று அறியக்கூடிய அறிவு, படிக்கக்கூடிய அறிவு, ஒன்று இல்லைன்னு சொல்கிற அறிவு, எல்லா அறிவையும் தாய் தப்பம் கொடுத்தாங்க. நானும் மற்ற இடத்துல எடுத்துக்கொண்டேன். ஆனால் இன்றைக்கி நான் அந்த சொர்க்கத்துக்கு வந்த பிறகு இந்த கொடையை பார்க்கும்போது அந்த கொடையெல்லாம் பிஸ்கொத்து, அந்த கொடையெல்லாம் சின்ன கொடை, கொடையாளிகளெல்லாம் பெரிய கொடையாளி நீ தான் அப்படின்னு அல்லாஹ் வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறான். கொடை கொடுத்தது என்னுடைய தாய் தந்தையர்கள். எங்கே? இந்த துனியாவில் சொத்து சுகம், சொத்து, ஆடம்பரம், பொருள், வீடு, வாசல், நகை, நட்டு எல்லாம் கொடுத்தாங்க, அறிவையும் கொடுத்தாங்க. ஆனால் அதே துனியாவில் உலகத்தில் நீ எனக்கு ஒரு சொத்து கொடுத்த, இந்த பாடி, ஃபுல் பாடி, கண், காது, மூக்கு, வாய், நாக்கு எல்லா அறிவையும் நீ கொடுத்த, மூளையை கொடுத்த. அப்போ இந்த சொத்தையை பார்க்கும் போது இந்த உலகத்தில் கூட என் தாய் தகப்பன் கொடுத்ததை விட நீ கொடுத்ததான் மிகச்சிறந்தது. ஏன்னா இந்த பாடி, என் தாய் தகப்பன் கொடுக்குறத நான் அனுபவிக்கிறேனே. எதை கொண்டு அனுபவிக்கிறேன்? இந்த உடம்பை கொண்டு, இந்த அறிவை கொண்டு, இந்த ஆற்றலை கொண்டு, இந்த தகுதியை கொண்டு நான் அனுபவிக்கிறேன். அப்போ இது கொடுத்தாங்க என் தாய் தந்தையர், இதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். இந்த சக்தியை கொடுத்த இறைவா இந்த கொடையை விட இந்த கொடை மேஸ்திரம். திருப்பி நான் இறந்த பிறகு, மூத்தா போன பிறகு அடுத்த உலகத்தில் வந்து நீ எனக்கு ஒரு மாலையை கட்டுறிய, எனக்கு ஒரு பறக்கத்தை கொடுக்குறிய, எனக்கு ஒரு சொர்க்கங்கிற ஒரு வீட்டை கொடுக்குறிய, அந்த இடத்துல நான் வந்து இதை பார்க்கும் போது இந்த உலகத்தில் அனுபவிச்சன இதெல்லாம் எனக்கு கம்மியாக தெரியுது, இதுதான் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்குது. ஆகவே அல்லாஹ் நீ கொடையாளிலாம் பெரிய கொடையாளி, உன் கொடைக்கு எவனுமே நெருங்க முடியாது. என் தாய் தகப்பன் இருக்க முடியாது, எவரும் இருக்க முடியாது, என் பாட்டை கூட இருக்க முடியாது. என் தாய் தகப்பனுக்கு 25 வீட்டை கொடுத்தான், 150 ஃப்ளைட்டுக்கு சொந்தக்காரனாக்கிறான், இந்த ராஜ்யத்தையே கொடுத்தான். இந்த ராஜ்யத்தில் வந்து இந்த கொடுத்து அனுபவிக்கிறேன் பாரு, இதை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே இல்லை, இது ஒன்றுமே இல்லை. நீ ஆசைப்பட சொல்கிற இந்த பொண்ணுக்கும், இந்த நகைக்கும், இந்த வீட்டுக்கும், வாகனத்துக்கும், பிள்ளைகளுக்கும், மனைவியும் நீ ஆசைப்படுங்கிற, நான் ஆசைப்படுறேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது இதனுடைய தராதரத்தை பார்க்கும்போது இதனுடைய தராதம் கம்மி. அப்போ நான் அனுபவிக்கிறது இங்கே மட்டும் இல்லை, இங்கே அனுபவித்து உன்னை தெரிஞ்சு நீ தான் இதையெல்லாம் கொடுத்த நான் உணர்ந்துட்டேன் பாரு. இந்த உணர்ச்சிக்காக, இந்த உணர்வுக்காக நீ மறுமையில் எனக்கு ஒரு வீடு கொடுத்த பாரு, சொர்க்கம். அங்கே வந்தவன இதே வார்த்தையை சொல்ல, இன்னக்கு அந்தல் வஹாப்,
கொடையாளிலாம் பெரிய கொடையாளி நீ தான் அப்படின்னு சொல்கிற இந்த பாக்கியம் எனக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் உன்னை நம்புகிறாங்களோ, யாரெல்லாம் உன் மீது நம்பிக்கை கொள்கிறாங்களோ, யாரெல்லாம் நம்பிக்கைக்காக வருகிறார்களோ அவர்கள் அத்தனை பெரிய நபிமார்களோட சித்திக்குண்ட சகுதா கூட நீ வந்து சாபிரினோட ஆரிஃபினோட வாழ வைக்கிற பாரு, சந்தோஷம் கொடுத்தா பாரு, அது பெருங்கொடை. இன்னைக்கு ஈமா கொண்டான், நாளைக்கு வர்றான் ஈமா கொண்டு நம்பிக்கொண்டு ஓம் பக்கம் வர்றான், உன்னை நோக்கி வர்றான். அப்போ வர்றவன் அத்தனை பேருக்கு இந்த கொடையை கொடுக்குற, இந்த கொடையை உணர்ந்துட்டான். அங்கே வந்து அந்த கொடையை உணரும் போது இந்த கொடையை, இந்த கிஃப்டை விட அந்த கிஃப்ட்டு மிக சிறந்தது என்று சொல்லி இன்ன கந்தல் வஹாப், இன்ன கந்தல் வஹாப். வஹாப்னா கொடையாளிலாம் பெருங்கொடையாளி நீ அல்லாஹ் என்று சொல்லி கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் இங்கேயும் கொடுக்குறான் மனுஷன், அங்கேயும் கொடுக்குறான். இதுதான் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு. இதுதான் ஈமானுடைய தகுதியில் உறுதியான தகுதி. ஆகவே இந்த ஈமானை கொள்ளக்கூடிய பாக்கியம் அல்ல நம்ம கொடுத்துட்டான். இதை இன்னும் விசாலமாக்குவதற்கு இந்த மாதிரி நோம்பு நாள் நம்ம துவா கேட்டு நம்முடைய ஈமானை இன்னும் பலப்படுத்துறதுக்கு அல்லாட்ட பிரார்த்தனை மேலே பிரார்த்தனை கேட்டுக்கொண்டே இருப்போம். நம்ம குடும்பத்தாருக்கும், நம்மை சார்ந்தவர்களுக்கும், நம்மை சாராதவர்களுக்கும் கேட்போம், இறைவா அனைவருக்கும் இந்த கொடையை கொடுண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி.